ஏன் அந்த பாஜகவோட அந்த ஊழலை ஒழிக்க முடியாது சார்? பாரதிய ஜனதா கட்சியிலே இருந்து கொண்டு இந்த ஊழலை ஒழிப்பது மற்றும் முறைகேடுகளை ஒழிப்பதில் ஈடுபட முடியாதா? தனிக்கட்சி தொடங்கிதான் இல்ல. அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா கேட்டீங்கன்னா, ஒரு தேசிய கட்சியில மாநில தலைவர்களுக்கான உரிய சுதந்திரம் இல்ல, அவர்கள் முடிவெடுக்கிற அதிகாரமும் இருக்காது. அது காங்கிரஸ் இருக்கட்டும் அல்லது பாரதிய ஜனதா கட்சியா இருக்கட்டும், அதுதான் பொதுவான நியதி. அதனால இவரு அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியில இருந்து நடந்து முடிந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல அதுவரை 3% இருந்த வாக்குகளை 18% வரைக்கும் அவர் தலைமையிலான, அதாவது பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அணிக்கு 18.5% வாக்குகள், 24 லட்சம் வாக்குகளை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, அமமுக இருந்தது, மாம்பழம் பலாப்பழம் ஓபிஎஸ் இருந்தாப்புல, இது தவிர புதிய நீதி கட்சி, ஜான் பாண்டியன் கட்சின்னு பல கட்சி அதுல இருந்தது சார். சமுதாய வாக்குகளும் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைந்தது. சொல்லுங்க சார். நான் அதை பார்க்கல. அதே நேரத்தில் என்ன கேட்டீங்கன்னா, இதை தொடர்ந்து சட்டமன்ற தேர்தலில் இதை அனுமதிச்சிருப்பாங்கன்னு சொன்னா, இந்த 18.5% பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான ஒரு அணி வலுவாக அமைக்கப்பட்டு அது ஒரு 25% வாக்குகளா கூட வந்திருக்க முடியும். திரு விஜய் அவர்களும் கூட இன்னொரு 10-20 சீட்டு குறைஞ்சிருக்க முடியும். திமுக, அண்ணா திமுக எல்லாருமே குறைஞ்சிருப்பாங்க, என் கருத்து. அதனால இப்ப திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆயிட்டாங்க, நான் மறுக்கல. ஆனா அதே நேரத்தில் அரசியல் நிர்வாகத்திற்கு புதியவர்கள், நிர்வாக அனுபவம் உள்ளவர்கள். இன்னொன்னு கேட்டீங்கன்னா, விஜய் 2 விஷயம் நான் பார்க்க. ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அரசியல் வருகை ஏற்படுத்திய மாற்றம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எளிய மக்களும் அதிகாரத்துக்கு வரலாம். யாருமே பெரிய பின்புலம் இல்லாமல், சாதாரணமா அறிமுகமே இல்லாமல், இன்னும் சொல்ல எங்கள் தொகுதி ஓட்டப்படாத தொகுதியினுடைய வேட்பாளர் அந்த சகோதரர் யாருன்னே எனக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. ஆனாலும் கூட 28,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறாரு. அவர் ஒரு படித்த இளைஞர். அப்ப அதை எதுக்காக சொல்றேன்னா, ஒரு எளிய குடும்பத்திலே பின்புலம் இல்லாத, அறிமுகம் இல்லாதவர்கள் கூட வெற்றி பெற முடியும். தூத்துக்குடி தொகுதி உதாரணத்துக்காக சொல்ற, தூத்துக்குடி தொகுதியில குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவரால் வெற்றி பெற முடியுங்கிற ஒரு எண்ணம் இதுவரை இருந்தது. ஆனா ஸ்ரீநாத்னு ஒருத்தர் தூத்துக்குடி தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாதவர், அவர் 38,000 வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெறார். இது திரு விஜய் அவர்கள் என்ன செஞ்சிருக்காருன்னா, திரு விஜய் அவர்கள் ஜாதிய உணர்வை புறக்கணிக்கிறார். இன்னொன்னு, பணம் கொடுத்து ஓட்டுக்கு பணம் கொடுத்து வெற்றி பெற்றலாங்கிற அரசியல் மமதை இருக்கு பாருங்க. மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்து கடைசியில 1000 ரூபாய் ஓட்டுக்கு கொடுத்து வெற்றி பெறலாம்ங்கிற அந்த அரசியல் பித்தலாட்டத்தனத்தை குறைச்சிருக்கிறார். ஆமா, காசு கொடுத்து வாங்கி பெற்றிருக்காரு. ஜூன் மே 4 முதல் ஜூன் 4 இந்த ஒரு மாதம் எப்படி சார் இருக்கு தேர்தல் முடிவுக்கு? நீங்க சார் ஒண்ணு உங்களுக்கு தெரியாது இல்ல, ஹனிமூன் பீரியட்னு ஒண்ணு உண்டு. நீங்க மோகம் 30 நாள், ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் சொல்லுவாங்க கிராமத்துல. ஒரு திருமணமான பெண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் கண்டிப்பா ஒரு 30 நாள் விருந்து கொடுப்பாங்க. ஒரு 60 நாள் அவங்க தனிமையில கொஞ்சம் அவங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுப்பாங்க. கிராமத்துல நமக்கு அதான் பழக்கம். அதே மாதிரி அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். அதனால நான் இன்னொன்னு, விஜய்க்கு பொறுப்பே இல்லையா அப்படின்னு கேட்டா, நான் நிறைய பொறுப்பு இருக்கு, நிறைய வாக்குறுதிகள். அதெல்லாம் நீங்க அவர் ஹனிமூன் பீரியட் பழைய அண்ணா காலத்துல ஒரு 6 மாத காலம் ஹனிமூன் பீரியட் கொடுக்கணும்னு காமராஜர் சொன்னாரு. ஆனா இந்த இன்ஸ்டா காலத்துல 6 மந்த்ஸ்ங்கிறது ரொம்ப லாங் பீரியட் மாதிரி தெரியுது. எவ்வளவு நாள் கொடுக்கலாம்? இல்ல சார், நீங்க இல்ல ஒரு மாசம், மே மாசம் 13ஆம் தேதி தான் அவங்க அமைச்சரவை முழுமை பெற்றிருக்கு. அவங்க அமைச்சரவை முழுமை பெற்றது 13ஆம் தேதி. இன்னும் ஒரு மாசம் கூட முடியல. அதனால நான் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு 1 மாசம் 2 மாசம் அவங்க டைம் எடுக்கட்டும். இன்னொன்னு, ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்படும் போது அதிகாரிகள் இருக்காங்க பாருங்க, ஏற்கனவே இருந்த ஆட்சிக்கு ஆதரவாக இருந்தவர்கள் அல்லது இந்த ஆட்சியை புரிந்து கொள்வதற்கு, இந்த ஆட்சிக்கு ஒத்துழைப்பு தருவதற்கான
அவங்க மனநிலையை தயார்படுத்தி இந்த ஆட்சியில் இருக்கிற முதலமைச்சரை புரிந்து கொள்வதற்கு, அமைச்சர் பெருமக்களை புரிந்து கொள்வதற்கு, அந்த அதிகாரிகளுக்கும் அமைச்சர்களுக்கும் ஒரு இணக்கம் வர்றது, இதுக்கெல்லாம் ஒரு கால அவகாசம் வேணுங்கிறதா நியாயம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இவங்க புதுசா ஆட்சி நிர்வாகத்தில் வந்திருக்காங்க. திரு விஜய் அவர்கள்ட்ட இருக்கிறவங்கள ஒரு 1-2 பேரை தவிர மற்றவங்க எல்லாமே நிர்வாக அனுபவம் இல்லாதவர்கள். அது மரியாதைக்குரிய புஷி ஆனந்தாக இருக்கட்டும், அல்லது ஆதவ அர்ஜுனா ஆகட்டும், நிர்மல்குமார் ஆகட்டும், யாரா இருந்தாலும் அவங்க நிர்வாகத்திற்கு புதியவர்கள். இதே நேரத்துல மின்சாரம் தட்டுப்பாடு வருது, மின் தட்டுப்பாடு வருது, இதை கடந்து போயிட முடியுமான்னா முடியாது. அதுக்கு திரு நிர்மல்குமார் அவர்கள் முயற்சி பண்ணாங்க. இன்னைக்கு கூட நீங்க செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, ஒரு 40 ஹார்ட் டிஸ்க், 14 ஹார்ட் டிஸ்க்குங்காங்க, 40 34ங்காங்க, 40ங்காங்க பெங்களூர்ல கடத்தப்பட்டு அது பிடிபட்டதாகவும் அதுல ஒரு உயர் அதிகாரி சம்பந்தப்பட்டிருப்பதாக சொல்றாங்க. இதுல ஒரு பக்கம் இந்த மாதிரி வந்து குளறுபடிகள் எல்லாம் சரி செய்யறதுக்கு கொஞ்சம் காலங்கள் எடுக்கத்தான் செய்யும். அதுவரை இந்த